بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமா நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். வல்ல ரஹ்மானுடைய கருணையின் காரணமாக அவன் நமக்கு விதித்த கட்டளைகளை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறான். அந்த வகையிலே மிகப்பெரிய கட்டளை இந்த உள்ளத்தை பண்படுத்துவது. அத்தகைய பண்படுத்தலுக்கு மிக பெரும் சிரமம் கொடுக்கக்கூடியதாக அல்லது மிக பெரும் தடையாக இருக்கக்கூடியது நாம் செய்யக்கூடிய பாவங்கள். இத்தகைய பாவங்கள் நம் உள்ளத்திலே சென்று அந்த உள்ளத்தை மறுத்து போகக்கூடியதாக மாற்றி விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவங்களை எல்லாம் குறைத்து கொள்வதற்கும் அந்த படைத்த இறைவன் சில வழிகளை கொடுத்துதான் செய்திருக்கிறான். அந்த வகையிலே திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது தன் இறைவன் மீது ஒரு பிணக்கை உண்டாக்கி கொண்டு அவர் செல்கிறார். அவர் மீனால் விழுங்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையிலே இனி என்னை காப்பாற்ற யாரும் கிடையாது என்று தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துவாவை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன துவா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர இறைவன் இல்லை, நீ தூயவன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்று தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொன்னதின் காரணமாக, இந்த ஒரு பிரார்த்தனை செய்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான், அவரை காப்பாற்றுகிறான். இந்த இடத்துல நல்லா சிந்தித்து பாருங்க. தன்னுடைய தவறை ஒரு மனிதன் ஒப்புக்கொள்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உண்மையான மனதுடன் உணர்வு ரீதியாக. இன்று நமக்கு அந்த தவறுகளை ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம் உள்ளம் மறுத்துவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்த தவறு நான் செய்து கொண்டுதான் இருப்பேன், இந்த தவறிலே நான் நிலைத்து கொண்டுதான் இருப்பேன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் மறுத்துவிட்டது என்பதை நாம் மறுத்து விடவே கூடாது. அப்போ அந்த உள்ளங்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. குறிப்பாக இந்த வசனங்களை இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த துஆவை ஓதிவிட்டு அந்த ஏக இறைவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார்களோ, எந்த ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சரி, அந்த இறைவனிடம் இந்த துஆ இந்த வசனத்தை முன்னிறுத்தி யார் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்களோ, பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கான், நிறைவேற்றாமல் இருப்பதில்லை என்பதை சொல்றாங்க. அப்போ அந்த வகையில நாம் சிந்திக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை அல்லாஹ் நேசிப்பதின் காரணமாக இந்த துஆவை செய்வதின் அந்த மனிதன் அதனுடைய தாக்கத்தை உணர்கிறார், அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்கிறார், அதன் பயனை உணர்கிறார் என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் படைத்த இறைவன் இதை நேசிக்கிறான். இந்த அளவுக்கு நாம் சஜிதாவில் இருக்கும்போது சரி, நாம் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கக்கூடியவராக இருக்கோமா? இல்ல மற்ற நேரங்களில் நாம் எவ்வளவு தவறுகளை தினமும் செய்து கொண்டுதானே இருக்கிறோம், அடுக்கிக் கொண்டே இருக்கிறோமே, அதற்கு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டோமா? இந்த துஆக்களை சொல்லி படைத்தினுடன் நம் பாவ மன்னிப்பானது மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக படைத்தினுடைய அந்த அன்பை பெறக்கூடிய ஒரு வரிசையில நாம் வந்து விடுவோம். ஆகவே நம்முடைய தினசரி வாழ்விலே இந்த காரியங்களை, இந்த துஆக்களையும் படைத்திறவன் முன் வைத்து நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டவனாக, நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய இந்த வாய்ப்புகளை கொடுத்த இறைவனம் என்றும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டவனாகவும் அவனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்.